அனைவருக்கும் வணக்கம். நமது ஆன்மீகப் பயணத்தில் இன்று நாம் காணவிருப்பது தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மிகச் சிறப்பான நாள் வைகாசி விசாகம். இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது, இதன் சிறப்புகள் என்ன மற்றும் இதன் பின்னணியில் உள்ள வரலாறு என்ன என்பதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் அவதாரத் திருநாள். அதாவது அவர் இந்த பூமிக்கு வந்த நாள். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 பொறிகள் சரவணப் பொய்கையில் விழுந்து அங்கிருந்து 6 குழந்தைகளாக வடிவம் பெற்று பின்னர் அன்னை பார்வதி தேவியால் ஒரு சேர அணைக்கப்பட்டு ஒரே திருமேனியாக ஸ்கந்தனாக முருகனாக அவதரித்த திருநாளே இந்த வைகாசி விசாகம். இது புராணங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முருகனின் பிறப்பு ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக இருந்தது. சூரபத்மன் என்ற கொடிய அசுரனை வதம் செய்து தேவர்களைக் காப்பதற்காகவே முருகன் அவதரித்தார். சிவனின் அம்சமாக வந்த முருகன் தனது ஞானம் மற்றும் வீரத்தால் சூரபத்மனை வென்றார். இந்த நிகழ்வு தீமை மீது நன்மை பெற்ற வெற்றியைக் குறிக்கிறது. வைகாசி விசாகம் இந்த வெற்றியையும் முருகனின் கருணையையும் நாம் நினைவுகூரும் நாளாகும். இந்த நாளில் முருகனை முழு மனதுடன் வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் நாளே வைகாசி விசாகம். இந்த நாள் முருகப்பெருமானின் ஜெயந்தி என்பதால் தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் இந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை போன்ற திருத்தலங்களில் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் திருவிழாக்களும் நடைபெறும். வைகாசி விசாகத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளைப் பெறலாம் என்பது ஐதீகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கல்வியில் சிறக்க விரும்புபவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் என பலரும் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி தங்கள் குறைகள் நீங்கப் பெறுகின்றனர். பக்தர்கள் பால்குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்தி தங்கள் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். இந்த நாளில் முருகப்பெருமானின் மூலமந்திரங்கள், சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற பக்திப் பாடல்களை பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம். மேலும் ஆலயங்களுக்குச் சென்று தரிசனம் செய்வதும், முடிந்தால் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குவதும், ஆடைகள் வழங்குவதும் புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது. வைகாசி விசாகத்தின் வரலாற்றுப் பின்னணி என்பது வெறும் புராணங்களோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. சங்க இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் முருகப்பெருமானைப் பற்றிய குறிப்புகள் ஏராளமாக உள்ளன. பழந்தமிழர்களின் வழிபாட்டில் முருகப்பெருமான் ஒரு முக்கிய தெய்வமாகவே இருந்துள்ளார். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களிலும் முருக வழிபாடு பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. இந்த நாள் தொன்றுதொட்டு தமிழர் மரபில் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. வைகாசி விசாகம் வெறும் ஒரு திருவிழா மட்டுமல்ல, அது நமக்கு பக்தியையும் நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் விதைக்கும் ஒரு நாள். இந்த நாளில் முருகப்பெருமானின் அருளைப் பெற்று அனைவரும் வாழ்வு வளம் பெற பிரார்த்திப்போம்.